அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது பண வரவும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. வீண் செலவுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு அதிகமான ஆதாயத்தை கொடுக்கும். தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடலாம், ஆனாலும் அதுவெல்லாம் பனி போல விலகி போகும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நிறைய பயனுள்ள பலன்களை இந்த சிம்மராசி பெற போகிறாங்க. இதை பற்றிய முழுமையான இன்னும் தகவல்களை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கலாங்க. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை. கடன் அப்படிங்கிறது நமக்கு கிரக நேரங்கள் சரியில்லாமல் ஏதோ ஒரு தோஷம் இருக்கிறதால ஏதோ ஒரு கெட்ட நேரத்தால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஏன்னா கடன் சிறிய அளவில் இருக்கும்போதே கொடுத்து கூட அடைச்சிடலாம். ஆனாலும் அது அடையாமல் நமக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அதுக்கு கிரக தோஷங்கள் செய்யணுங்க. அதாவது தோஷ நிவர்த்தி செய்யணும். இந்த தோஷ நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வீண் செலவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அவ்வளவு பெரிதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. அரசாங்க காரியங்கள் இப்போ உங்களுக்கு அனுகூலமானதாகவே முடியும். தந்தையிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் தந்தைக்கிட்டேருந்து இந்த உதவி வரும் அப்படின்னு எதிர்பார்த்து ஆனால் ஏமாற்றத்தை பெற்றிருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி போகும். அலுவலகத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ப சலுகைகளும் அதிகமாக கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு அதிகமான உற்சாகத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சக ஊழியர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். சக வியாபாரிகளோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட நீங்கி நீங்கள் ஒரு சுமூகமான உறவு ஏற்படக்கூடியதாக இருக்கும். பங்குதாரர்களுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் சின்ன சின்ன சலனங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சக பணியாளர்களால் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். நீங்கள் பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையோ மந்திரங்களையோ சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் காரிய வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த காரியத்தில் வேகமும் விவேகமும் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு காரிய வெற்றியும் உண்டு. தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளில் சாதகமான நிலை காணப்படலாம். தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் உங்களுக்கு தோணலாம். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இருக்குது. இந்த நீண்ட தூர பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணத்தின் போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லப்படுது. நீங்கள் ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நீங்கள் எதையும் நீங்கள் முடிவு செய்யாமல் இரவு நேரங்களில் வாகனங்களை இயக்குவதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவே நல்லது. வியாபார போட்டிகள் இருந்தாலும் கூட அதனால் பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை கவனிப்பது ரொம்ப நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் திடீர்மான வருத்தம் ஏற்படலாம். அதையெல்லாம் உங்களுக்கு சரியாக போகும். நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும். உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது இப்போ உங்களுக்கு நல்லது.
முக்கியமாக வழக்குகள் இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு போக்குக்கு செல்லும். நீண்ட நாட்களாக இந்த வழக்கு நமக்கு எதிர்மறையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, இனிமேல் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலையை கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும். மேலும் சிறப்பாக நீங்கள் படித்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. இதே போல் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக பணம் வருவது அதிகரித்து காணப்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். மற்றவர்களுடைய நலனுக்காக வாதாடி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரக்கூடியதாகவும், தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாகவும், பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடியதாகவும், ஆர்டர்கள் வருவது இப்போ உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. இதில் அடுத்ததாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சகல சௌபாகியங்களும் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கூட தீரும். இந்த பிரச்சனைகள்லாம் என்னைக்கு நமக்கு தீருமோ, எப்போ நாம் வெளியில் வருவோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இனிமேல் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் அன்பான நிலை காணப்படலாம். பிள்ளைகளுடைய அறிவு திறமை வெளிப்படும். பெண்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். பொறுப்புகள் அதிகமாக கூடி காணப்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகள் கவனத்தோடு செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெற முடியும். உங்களிடம் உதவி கேட்டு வர்றவங்களை உதாசீனப்படுத்தாதீங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தி உண்டாகும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். இப்போ நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்லதொரு பலனாக இருக்கும். முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான பலன்களாக இன்னும் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ராசிநாதன் கும்பராசியில் இருந்து ராசியை பார்க்கறதால ராசி பலம் பெறுகிறது. அதே போல் சப்தமஸ்தானத்தில் பெரும்பாலான கிரகங்கள் இருக்குது. ஒரு விதத்தில் அது பலம் என்றாலும் இன்னொரு விதத்தில் அது பலவீனம் அப்படின்னே பார்க்கப்படுது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும். வாரத்தில் முற்பகுதியில் 6 செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதால நீங்கள் நினைத்தது நிறைவேறும். 7ஆம் ராசியை அடைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிற பொழுது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரலாம். குரு லாபத்தில் உங்களுக்கு இருந்து 7ஆம் ராசியை பார்க்கறதால சங்கடங்கள் அளவோடு இருக்கும். தொழில் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் லாபம் இருக்கும். முக்கியஸ்தர்கள் உதவி செய்வாங்க. உடன்பிறப்புகளால் சில உதவிகள் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே செய்கிறது தான். கணவன் மனைவி பிணக்குகள் இப்போ உங்களுக்கு உண்டாகலாம். ஆனாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது இப்போ உங்களுக்கு நல்லது. முக்கியமாக உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த நேரத்தில் வரலாம். காரணம் சூரியன் செவ்வாய் இருவரும் 7இல் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. தோல் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து காத்துக்கொள்ளவும், செய்யக்கூடிய வேலையில் அதிருப்தி உண்டாகக்கூடியதாகவும், சோர்வு ஆட்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். பெண்கள் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்டேயும் பெரிதாக எந்த விதமான வாக்குவாதங்களையும் செய்யாமல் இருக்கிறதே மிகவும் நல்லது. பேச்சில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது. வாதங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, விநாயகரை வணங்குவது ரொம்ப நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.